மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வந்தே மாதரத்தின் பெருமையை பறைசாற்ற நமக்கு ஓர் வாய்ப்பு கிடைத்துள்ளது. மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. பல்வேறு துறை சார்ந்த திட்டங்கள் துவக்கம். காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பழமை வாய்ந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் குடமுழக்கு விழா. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கேரளாவில் நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கு. போதிய ஆதாரம் இல்லை என்று கூறி நடிகர் திலீப் விடுதலை. ஆன்மீகத்தால் அபாயகரத்தை உருவாக்க நினைத்தால் அரசு பொறுத்துக் கொள்ளாது. அமைச்சர் சேகர் பாபு எச்சரிக்கை. வந்தே மாதரத்தின் பெருமையை பறைசாற்ற நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையில் உரையாற்றினார். நாட்டின் தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மக்களவையில் 10 மணி நேர சிறப்பு விவாதத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து உரையாற்றினார். அதில் வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இன்று விவாதம் நடைபெறுவதாக கூறிய அவர், தாய்நாட்டை மீட்பதற்கான கருவியாக வந்தே மாதரம் திகழ்ந்தது என்று தெரிவித்தார். 2047ஆம் ஆண்டில் இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாக வந்தே மாதரம் நம்மை ஊக்குவிக்கும் என்றும், வந்தே மாதரம் வெறும் அரசியல் முழக்கம் மட்டுமல்ல, அது தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிரையும் துச்சமாக மதித்து தூய்மையாக போராடியவர்களின் உணர்வு என்றும் உரையாற்றினார். மேலும் வந்தே மாதரம் சுதந்திர போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்தது என்றும், வந்தே மாதரம் இயற்றப்பட்ட போது நாடு அடிமை சங்கிலியில் சிக்கி இருந்தது என்றும் கூறினார். பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை சார்பில் ரூபாய் 69 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 23 முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்குகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், டி.ஆர்.பி. ராஜா மற்றும் முதன்மை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் கன்னியாகுமரி, மயிலாடுதுறை மாவட்டங்களில் ரூபாய் 92.98 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள், கன்னியாகுமரி மாவட்டம் பெரியநாயக்கி தெரு மீனவர் கிராமத்தில் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளம், தென்காசி மாவட்டம் கடனாவில் புதிய மீன் விதைப்பண்ணை ஆகியவற்றையும் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அரசு அலுவலர்கள் பலரும் உடன் இருந்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்துக்குரியதாக போற்றப்படும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் மகா கும்பாபிஷேகம் திங்கட்கிழமை அதிகாலையில் விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் செய்வதற்கான திருப்பணிகள் ரூபாய் 29 கோடி மதிப்பில் நடைபெற்று முடிந்துள்ளது. இந்நிலையில் டிசம்பர் 8ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் என அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள், வேத விற்பன்னர்கள் யாகசாலை பூஜைகளை செய்யும் வகையில் பிரம்மாண்டமான நவகுண்ட யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து அதிகாலை 5 மணிக்கு யாகசாலையில் இருந்து புனித நீர்க்குடங்கள், கோபுரங்களுக்கு ஏராளமான சிவ வாத்தியங்கள், மங்கள மேள வாத்தியங்கள் இசைக்க எடுத்துச் செல்லப்பட்டு காலை 6:10 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கேரளாவில் நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் போதிய ஆதாரம் இல்லை என்று கூறி நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டார். கேரளத்தில் முன்னணி நடிகை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் போதிய ஆதாரம் இல்லாததால் நடிகர் திலீப் மற்றும் அவரது நண்பர் சரத் ஆகியோர் விடுதலை செய்யப்படுவதாக எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் 12 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் நடிகர் திலீப் 85 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்.
A1 முதல் A6 வரை, அதாவது சுனில் மற்றும் மார்டின் ஆண்டனி, மணிகண்டன், விஜேஷ், சலி, பிரதீப் ஆகியோரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கான தண்டனை விவரம் இன்று மதியம் பிறப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 ஆண்டுகள் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவும் பல்வேறு ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தது. கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு காரில் வீட்டுக்கு சென்றபோது நடிகையை ஒரு கும்பல் கடத்தி ஓடும் காரில் பாலியல் தொல்லை கொடுத்து அதனை வீடியோ பதிவு செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து கேரள காவல்துறை விசாரணை நடத்தி நடிகர் திலீப்பின் தூண்டுதலின் பேரிலேயே இந்த சம்பவம் நடந்ததாக காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இதில் நடிகையின் கார் ஓட்டுநர், உதவியாளர்களும் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். விசாரணை முடிந்து இன்று வெளியான தீர்ப்பில் நடிகர் திலீப் மற்றும் அவரது நண்பர் சரத் ஆகியோரை போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி நீதிமன்றம் விடுவித்துள்ளது. நடிகையின் உதவியாளராக இருந்த பல்சர் சுனில் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆன்மீகத்தால் அபாயகரத்தை உருவாக்க நினைத்தால் அதனை அரசு பொறுத்து கொள்ளாது என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொள்ளாச்சி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கோவிலில் அடிப்படை தேவைகள் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிட பணிகள் குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், ஆன்மீகம் என்பது அறம் சார்ந்த ஒன்று எனவும் ஆன்மீகத்தால் ஒழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அமைதியை நிலைநாட்ட வேண்டும், அதில் அபாயகரத்தை உருவாக்கினால் நிச்சயமாக அரசு பார்த்து கொண்டு பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமைதி பூங்கா என்றால் அது முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு பொருந்துகின்ற ஒரு சொல்தான் என அமைச்சர் சேகர் பாபு பெருமிதம் தெரிவித்தார். சொன்னார், ஆன்மீகம் என்பது அறம் சார்ந்த ஒன்று. ஆன்மீகத்தால் ஒழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அமைதியை நிலைநாட்ட வேண்டும், அதில் அபாயகரத்தை உருவாக்கினால் நிச்சயமாக அரசு அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. ஆகவே மதுரை மாவட்டத்து மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி மத நல்லிணக்கம் பேணியதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு சிறிய கூட்டம்தான் இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கின்றார்கள். ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற ஆன்மீகவாதிகள், தமிழக மக்கள், அனைத்து தரப்பட்ட பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமைதி பூங்கா தமிழகம் என்றால் அந்த சொல் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது. முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு பொருந்துகின்ற ஒரு சொல் அமைதி பூங்கா மாநிலம் தமிழகம் என்பது. சென்னை விமான நிலையத்தில் இன்று 71 இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புதிய விமான பணி நேர கட்டுப்பாட்டு விதிகள் காரணமாக விமானிகள், விமான பணிப்பெண்கள் உள்ளிட்டோர் அடங்கிய விமான பணிக்குழுவுக்கு ஏற்பட்ட பற்றாக்குறையால் இண்டிகோ நிறுவன விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் நாட்டின் பல்வேறு நகரங்களில் அந்த நிறுவனத்தின் ஏராளமான விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இதனிடையே பணிக்குழு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட இண்டிகோ விமான சேவை சீரடைய தொடங்கியுள்ளது. ரத்து செய்யப்பட்ட பயணச்சீட்டுகள் அல்லது மிகவும் தாமதமாக விமானங்களை இயக்கியதற்காக பயணிகளுக்கு இதுவரை ரூபாய் 610 கோடியை இண்டிகோ நிறுவனம் திருப்பி அளித்துள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் விமான சேவைகள் டிசம்பர் 10ஆம் தேதிக்குள் நிலைமை சீராக்கப்படும் என்று நம்புவதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே விவசாயி வீட்டில் தங்க செயினை திருடிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஜெயங்கொண்டம் அருகே இலையூர் தெற்குவெளி கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த ஒரு சவரன் தங்க செயினை திருடி சென்றனர். இதுகுறித்து ராஜேந்திரன் அளித்த புகாரின் பேரில் ஜெயங்கொண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் நெம்மேலி கிராமத்தை சேர்ந்த உத்ராபதி, ராஜகோபால் ஆகிய இருவரும் திருட்டு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து தங்க நகையை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவான நபரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை தாம்பரம் அருகே மது அருந்திவிட்டு அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னை தாம்பரத்தில் இருந்து திருவான்மையூர் நோக்கி சென்ற தடம் அரசு பேருந்தின் ஓட்டுநர் மது அருந்திய நிலையில் பேருந்தை இயக்கிய நிலையில் பயணிகளை தரக்குறைவாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் ஓட்டுநருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பயணிகளிடம் விசாரணை மேற்கொண்டதில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மது அருந்திவிட்டு அரசு பேருந்தை ஓட்டுநர் இயக்கியதாகவும் பயணிகளை தரக்குறைவாக பேசியதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தனர். மேலும் மது அருந்திவிட்டு அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் குமார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேருந்து பயணிகள் கூறியதை தொடர்ந்து விசாரணைக்காக ஓட்டுநர் குமாரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் பாலாற்றங்கரையில் உள்ள முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேல்விசாரம் பாலாற்றங்கரையில் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஸ்ரீ முனீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலைகள் அமைத்து பூஜிக்கப்பட்ட புனித கலச நீரை மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் SM சுகுமார், ராணிப்பேட்டை VCK நகரமன்ற உறுப்பினர் நரேஷ் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் 5வது புத்தக திருவிழா கண்காட்சியில் சிறை கைதிகளுக்காக தேடி தேடி மாவட்ட ஆட்சியர் புத்தகங்களை வாங்கினார். திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம், பள்ளி கல்வித்துறை, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 5வது புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் நாள்தோறும் ஒவ்வொரு படைப்பாளர்கள், பேச்சாளர்கள் கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை மக்களுக்கு வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் புத்தக அரங்கிற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி நீண்ட நேரமாக புத்தகங்களை தேடி தேடி வாங்கினார். தொடர்ந்து சிறை கைதிகளுக்காக புத்தகம் வாங்க வந்ததாக கூறிய மாவட்ட ஆட்சியர் வாங்கிய புத்தகங்களை சிறை கைதிகள் படிக்க சிறைத்துறை காவலரிடம் வழங்கினார். இந்நிலையில் 8ஆம் தேதி முடிவடைய உள்ள இந்த புத்தக திருவிழாவை மாணவர்கள் மற்றும் மக்களின் நலன் கருதி மேலும் 3 நாட்கள் நீட்டித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். வேலூர் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் சுப்புலட்சுமி வழங்கினார். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் கொடி நாளை முன்னிட்டு முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார். பின்னர் விழாவில் பேசுகையில் முன்னாள் படை வீரர்கள் தியாகத்தை போற்றும் வகையில் கொடிநாள் கொண்டாடப்படுவதாகவும் நமது மாவட்டத்தில் கொடிநாள் வசூலாக ரூபாய் 1.28 கோடி வசூல் செய்து கொடுத்து அதிக இராணுவ படை வீரர்களை அனுப்பியதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் கழிவு பஞ்சு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் வானுயர கரும்புகை பறந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். பல்லடம் அடுத்த ஆறுமுத்தாம்பாளையம் பகுதியில் தனியார் கழிவு பஞ்சு குடோனில் இருந்து கரும்புகை வெளியேறியதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் பல்லடம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் தீயணைப்பு துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கூடுதலாக 5 தண்ணீர் லாரிகள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் தீ விபத்தால் கழிவு பஞ்சு குடோன் முற்றிலும் தரைமட்டமானது. வானுயர கரும்புகை பறந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த தீ விபத்து தொடர்பாக பல்லடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் தங்கம் விலை எவ்வித மாற்றமும் இன்றி 96,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை அன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் அதிகரித்து 12,040 ரூபாய்க்கும், சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 96,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 3 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளியின் விலை 199 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1,99,000 ரூபாய்க்கும் விற்பனையானது.
இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை எந்தவித மாற்றமும் இன்றி சவரனுக்கு 96,320 ரூபாய்க்கும் கிராமிற்கு 12,040 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேலும் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 198 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1,98,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அண்டை நாடான கம்போடியா எல்லையில் தாய்லாந்து வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கம்போடியாவின் பிரியா விஹார், ஒட்டார், மீன்சே மாகாணங்களில் தாய்லாந்து ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து படைகள் அதிகாலை 5 மணி அளவில் முதல் தாக்குதலை நடத்தியதாக கம்போடியா குற்றம் சாட்டியது. எல்லையில் கடுமையான மோதல்கள் நடந்ததாக இரு தரப்பினரும் தெரிவித்தனர். மேலும் எல்லை நகரங்களில் உள்ள சுமார் 70% பொதுமக்கள் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டதாக தாய்லாந்து கூறியது. அக்டோபர் மாத இறுதியில் கையெழுத்திடப்பட்ட மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் முன்னிலையில் போடப்பட்ட கோலாலம்பூர் அமைதி ஒப்பந்தங்களின் மிக கடுமையான மீறலை இந்த வன்முறை குறிக்கிறது. ஜூலை மாதம் நடந்த 5 நாள் மோதலை தொடர்ந்து அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. டஜன் கணக்கானவர்களை கொன்று லட்சக்கணக்கானவர்களை இடம்பெயர்த்துள்ளது. ஆனால் தாய்லாந்து கடந்த மாதம் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை நிறுத்தி வைத்த உடனேயே பதட்டங்கள் மீண்டும் தொடங்கின. புதிதாக வைக்கப்பட்ட கம்போடிய வெடிபொருட்கள் என்று கூறிய கன்னிவெடி வெடித்ததால் வீரர்களை காயப்படுத்தியதாக குற்றம் சாட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரத்தின் பெருமையை பறைசாற்ற நமக்கு ஓர் வாய்ப்பு கிடைத்துள்ளது. மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. பல்வேறு துறை சார்ந்த திட்டங்கள் துவக்கம். காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பழமை வாய்ந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் குடமுழக்கு விழா. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கேரளாவில் நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கு. போதிய ஆதாரம் இல்லை என்று கூறி நடிகர் திலீப் விடுதலை. ஆன்மீகத்தால் அபாயகரத்தை உருவாக்க நினைத்தால் அரசு பொறுத்துக் கொள்ளாது. அமைச்சர் சேகர் பாபு எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.